வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவிசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி. நம்முடைய நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட படிப்புகளை ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கோம். உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பரந்துபட்ட வாய்ப்புகளை இந்த 2 மாத நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். பல வழிகாட்டுதல்கள், பல நிபுணர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்து மாணவர்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியை அமையப்போது. நம்ம பேச போற படிப்பும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான, உங்களுக்கு ரொம்ப தெரிந்த படிப்பு. இந்த படிப்பு பொதுவாக எல்லோருக்குமே ரொம்ப தெரியும். ஆனாலும் எல்லோராலும் அறியப்பட்ட, எல்லோருக்கும் தெரியப்பட்ட இந்த படிப்பை எடுத்து படிக்கிறவங்களோட எண்ணிக்கை மிக மிக சொற்பமான ஒன்று. பெரும்பாலும் அனைவராலும் அறியப்பட்ட படிப்பு ஏன் அனைவராலும் எடுத்து படிக்கப்படுவதில்லை, அனைவராலும் ஏற்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த படிப்பு உண்மையிலேயே கடினமானதா அப்படின்னா கடினம் இல்லை அப்படின்றதற்கு நம்ம அரங்கத்திலேயே 2 இந்த படிப்பின் ஆளுமைகள் இருக்காங்க. இந்த படிப்பு மிக எளிதுன்னு நிரூபித்து காட்டிய ஒரு பட்டய கணக்கர் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போற படிப்பு CA, பட்டய கணக்காளர். பட்டய கணக்காளர் ஆவது எப்படி, ஒரு வெற்றிகரமான சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா எப்படி நம்ம ஆவது அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். அதற்காக வழிகாட்டத்தான் நம்முடைய அரங்கில் 2 ஆளுமைகள் இருக்காங்க. முதலாவதாக இந்திய பட்டய கணக்கு நிறுவனத்தின் தென்மண்டல முன்னாள் தலைவர் திரு நாகராஜன். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அனைவராலும் அறியப்பட்ட படிப்பு, ஆனா கடினம் அப்படின்றதான் அந்த படிப்பு மேல குத்தப்பட்டிருக்க முத்திரை. இந்த படிப்பு கடினமே இல்லை, எல்லோராலும் இந்த படிப்பை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றதற்கு ஒரு சாதனையாளராக, ஒரு முன்மாதிரியா ஒரு பெண்மணி இருக்காங்க, திருமதி பேச்சி தங்கவேல். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவங்களை பற்றி சொல்லணும்னா மிக கடினமான ஒரு குடும்ப சூழலிலிருந்து, ஒரு சமுதாய சூழலிலிருந்து மேலே வந்தாங்க. இவங்க கடந்து வந்த பாதை என்ன, இவங்களால எப்படி ஒரு வெற்றிகரமான சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா, ஒரு பட்டய கணக்காளராக ஆக முடிந்ததுன்னு ஒரு செய்தி தொகுப்பின் வழியா, ஒரு குட்டி செய்தி தொகுப்பின் வழியா நம்ம இப்போ பார்க்க போறோம். சென்னையில் உள்ள சர்வதேச நிறுவனத்தில் துணை மேலாளர் பேச்சி தங்கவேலு. சாதாரண காய்கறி வியாபாரியின் மகளாக பிறந்த பேச்சி இன்று தான் கடந்து வந்த தூரத்தின் மூலம் தன்னம்பிக்கையின் சாட்சியாக நிற்கிறார். பள்ளிப்படிப்பில் குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் துவண்டு விடாமல் கல்லூரியில் வணிகவியல் பிரிவில் முதல் மாணவியாக தேர்வாகி தன்னை நிரூபித்தார் பேச்சி. சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எனப்படும் பட்டய கணக்கு பாடத்தை அவ்வளவு எளிதாக கற்க முடியாது என்று பலர் பயமுறுத்தினாலும் அதனை பொருட்படுத்தாமல் பள்ளிக்கல்வி முழுக்க தமிழிலேயே படித்த பேச்சி வேறொரு பாடத்தில் பணிபுரிந்து கொண்டே சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பிரிவிலும் வெற்றி பெற்றார். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி தேடி வரும் என்பதன் செயலின் மூலம் உணர்த்தியவர் பேச்சி. இந்த CA படிப்பு எவ்வளவு தூரம் கஷ்டமானதுன்னு அறியப்பட்டதோ அதே போல இந்த படிப்பு கடினம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு பல ஆளுமைகள் இருக்காங்க. அதில் ஒரு ஆளுமை, ஒரு முன் உதாரணம் நம்ம அரங்கத்தில் இருக்காங்க. இந்த படிப்பு தொடர்பான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் கேட்கலாம். இந்த படிப்பின் மீது என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அனைத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கான, உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோளாவே இருக்கு. திரையில் தெரியக்கூடிய தொலைபேசியில் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகும். முதல்ல இந்த நிகழ்ச்சியை பேச்சி தங்கவேலு மேடம், உங்ககிட்டேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் வளர்ந்த சூழல் எப்படி, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். மிக ஏழ்மையான குடும்பம். மதுரையில் கரிமேடு மார்க்கெட்டு, அங்கே தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தது. படிப்பு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடைக்கல. அதனால கண்டிப்பாக நான் படித்தே ஆகணும்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சாங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எங்கள் அண்ணன். நான் பிறக்கிறதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் இதுன்றனால எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் 5 months அட்மிஷன். அப்போ அண்ணா 10th படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகாமல் கடையில் உட்கார வச்சிட்டாங்க. அதனால் அவங்களோட படிப்பு கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ அண்ணன் என்னை ரொம்ப மிரட்டி படிக்க வைக்கிறது எங்கள் அண்ணன் தான். நான் ஸ்கூலில் சரியாக படிக்க மாட்டேன். ஒரு மாதம் ஃபெயில் ஆனால் அடுத்த மாதம் பாஸ் ஆகிடுவேன். அப்போ அண்ணா சொல்லுவாங்க, ஒன்னால் என் படிப்பு கெட்டுச்சு, ஆனால் நீ படித்து நல்லா வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க எங்கள் அண்ணன். ஸோ எங்கள் அம்மா அடுத்து பார்த்தீங்கன்னா, படிக்காதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், நீ நல்லா படி அப்படின்வாங்க. ஸ்கூல் வரைக்கும் படிப்பு எல்லாருமே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாதிரி விளையாட்டாகவே போயிடும். அது மாதிரி விளையாட்டாக தான் போச்சு. பட் ஸ்கூலில் மார்க் ரொம்ப லோ. காலேஜ்க்காக அலையும் போது தான் வாட் இஸ் த ரியல் வேர்ல்டுன்னு தெரிய வந்தது. எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ஸ்கூலில்? மார்க் வேணாம் சார், சும்மா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லலாம். below 900.
ஸோ கவர்மெண்ட் காலேஜ் எங்கேயுமே கிடைக்கல. எல்லா இடத்துக்கும் அலைஞ்சோம். அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே அலையும் போது எங்கேயுமே கிடைக்கலன்னு போது கடைசி ஆப்ஷன் வி ஹாவ் டு கோ டு ப்ரைவேட் காலேஜ். வென் ப்ரைவேட் காலேஜுக்குள்ளே நாங்கள் போகும்போது இட்ஸ் அ நியூலி ஸ்டார்டட் காலேஜ். கொஞ்சம் ஃபீஸ் ஹையாகவே இருந்தது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் தான் வெளியில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா இங்கே வந்து இயர்லி 20,000. இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட் ஃபார் மை பேரண்ட்ஸ். எனக்கு தெரியும் எங்கள் பேரண்ட்ஸ் நல்லா கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வைக்கிறாங்கன்னு. ஸோ காலேஜ் பிரின்சிபல் ரூம் நாங்கள் அங்கே இருக்கும்போது பிரின்சிபல் வந்து எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கீங்க, ஆனால் ஃபீஸ் வந்து கட்ட முடியுமா, ரொம்ப கஷ்டம், வருஷத்துக்கு 20,000ன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது நான் பயத்தில் எப்படியாவது காலேஜ் சீட் கிடச்சிடணும், நமக்கு கிடைக்காம இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே காலேஜ் போகணுன்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா அம்மா சொன்னாங்க, ரொம்ப கையெல்லாம் கட்டி, அம்மா எப்படியாவது என் பிள்ளைய சேர்த்துக்கோங்க, நாங்கள் எப்பாடுபட்டாவது நான் என் பையன்லாம் இருக்கோம், நாங்கள் ஃபீஸை கரெக்டாக கட்டிடுவோம், நாங்கள் வெயில் மழைன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஆனால் என் புள்ள ஒரு ஃபேனுக்கு அடியில் உட்காரணும், வெயில் மழைன்னு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. தட் மொமெண்ட் இஸ் அ லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டடி வெல். அது வரைக்கும் ஸ்கூல் டேஸ் வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வாங்கினது கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் நான் ஸ்கூல்லையே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. காலேஜ் டாப்பராக நான் வெளியே வந்தேன். நிச்சயமா. ஸோ அதுக்கப்புறம் ஏன் சிஏ எடுத்தேன் அப்படின்னா, நான் காலேஜில் எங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டேன், நிறைய பணம் செலவு பண்ண வச்சேன். நீங்கள் ஏன் சிஏ எடுத்தீங்க, யார் சிஏ எடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பேசலாம். திரு நாகராஜ் சார், நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்களுடைய அந்த கடினமான சூழ்நிலையை இன்னைக்கு ஒரு புன்முறுவலோட ஒரு உற்சாகத்தோட சொல்கிறாங்கன்னா, அதற்கு இந்த படிப்பு இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உயரம், அந்த உயரம் தான் இவங்களுடைய ஏழ்மையையும் இவங்களுடைய கடினத்தையும் ஒரு உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட சொல்லக்கூடிய ஒரு இடத்த கொடுத்துருக்கு. எனக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இந்த படிப்பு கடினம் அப்படின்னு வெளியில சொல்றாங்க, இந்த படிப்பு கடினம்னு எப்படி முத்திரை குத்தப்பட்டுச்சு? இந்த படிப்பு ஏன் கடினம் அப்படின்னு வெளியில அறியப்பட்டுச்சு? என்ன காரணம் அது? இந்த படிப்பினுடைய புரிதல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை சரியா அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம். படிப்பு கஷ்டமே இல்லை, ஆனால் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, எல்லா கோர்ஸையும் நம்ம வந்து அகடமிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வெல் வித்தின் தி ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு பாடவட்டங்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் நடத்தி அதுக்குள்ளே கேள்விகளை கேட்டு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பரீட்சையாகத்தான் மிச்ச கோர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸு கூட ஒரு கல்லூரியில் போய் ஒரு பையன் படிச்சுட்டு ஃபெயிலாக போயிட்டான் அப்படிங்கிறத நம்ம எங்கேயும் கேள்விப்படலை. மேபி அரியர்ஸ் இருந்திருக்கும், அது அப்புறம் அவங்க பாஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நம்ம எம்பிபிஎஸ் ஒரு காலேஜுக்கு போகிறாங்க, அங்கே படிக்கிறாங்க, அங்கேயும் ஏதாவது 1 or 2 அரியர்ஸ் இருக்கலாம், பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே எங்கள் கோர்ஸுக்கு வந்துட்டு அதே மாதிரி காலேஜுங்கிறது ஒன்றும் ஃபார்முலாக கிடையாது. ஒன்று, ஆல் ஓவர் தி கண்ட்ரிலேருந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து இந்த கோர்ஸுக்குள்ளே வராங்க. எங்களுடைய கோர்ஸ் எப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. எவ்ரி டே தெர் ஆர் சேஞ்சஸ், எவ்ரி டே தெர் ஆர் லாட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட், சட்ட நுணுக்கங்கள் நிறைய விஷயங்கள் இதில் கலந்துருக்கு. அதனால் ப்ராக்டிக்கலாக இந்த சப்ஜெக்டை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கல்லூரியிலையோ ஒரு கிளாஸ் ரூம்லேயோ பாடம் நடத்த முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகிடுறதுன்னா, இந்த வரப்போகிற யார் சேர்ந்தாலும் அந்த மாணவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னு சொல்கிறதுக்கு ட்ரூலி இட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். பிகாஸ் எங்கள் இன்ஸ்டிடியூட் கண்டக்ட் பண்ணுற இன்ஸ்டியூட் எந்த பாடி கண்டக்ட் பண்ணுறதோ அதுக்கு பேர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு பேர். இந்த பாடி கான்ஸ்டியூட்டட் பை ஆல் இண்டியா லெவல், ஒரு சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். இது இட்ஸ் அ சார்ட்டர்ட் பாடி. இது அதனால் எ ப்ரொஃபஷ்னல் பாடி, எக்ஸாமினேஷன் இஸ் கண்டக்டட் பை ப்ரொஃபஷ்னல் பீப்புள் and the papers are corrected by the professional people. அப்படின்னா என்னென்னா, டே டு டே அவங்க இந்த நிலைமையிலேயே இருந்து இந்த டெய்லி ப்ராப்ளத்தோடையே இருந்து அவங்க அதே மாதிரி கொஷின்ஸுக்கு இந்த பையனால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த புரிதல்ங்கிறது நிறைய பேருக்கு இல்லை. நிச்சயமா. அதாவது ரெகுலரான வளமையான ஒரு கல்லூரியிலிருந்து விடுபட்டு இயங்கக்கூடிய ஒரு படிப்புன்றது தான் இந்த படிப்பின் மீது குத்தப்பட்ட அந்த கடினத்தன்மைக்கு காரணம். அவ்வளோதான். 2 நேயர்கள் இணைப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். பாண்டுரங்கன் நிகழ்ச்சியின் முதல் நேயர், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். வணக்கம் பாண்டுரங்கன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார், இப்போ என் பொண்ணு இப்போ 12th இப்போ தான் சார் போகிறா. சரிங்க. இப்போ வந்து இப்போ அவளை வந்து
பிகாம் எல்எல்பி படிக்க வைக்கணும்ன்றது, ஏன்னா அவளோட ஆசை அதான் படிக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்க. இப்ப இது முடிச்சுட்டு இப்ப சிஏ பண்ணணும்னா வந்து அது ஈஸியா இருக்குமா, இல்ல வெறும் பிகாம் மட்டும் பண்ணாவே சிஏ பிகாம் முடிச்சிட்டு சிஏ பண்ணணும்னு உங்க பொண்ணோட விருப்பமா இருக்கு? பிகாம் எல்எல்பி லா படிக்கணும்ன்றது அவளோட ஒரு இது. நானும் அது தனியா படிக்காம இன்டகிரேட்டடா பிகாம் எல்எல்பியா சரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏஓ இல்ல வந்து அந்த தொழில செய்யலாம். அதுதான் விளக்கம். சரிங்க பாண்டுரங்கன், உங்களோட கேள்விக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததாக கீதா இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். வணக்கம் மேடம், உங்க கேள்வியை கேட்கலாம். வெல்கம். என்னோட பொண்ணு வந்து இப்ப 420 எடுத்திருக்கா 10th. சரிங்க. இங்க வந்து அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கோம். சரிங்க. எடுத்தா கொஞ்சம் மேத்ஸ் 70 தான் எடுத்திருக்கா. சரிங்க. ஆனா வந்து சிஏ பிகாம் சிஏ எப்படி இப்போ இது பண்றதுன்னு தெரியல. சோ அதே கொஞ்சம் கைண்ட்னஸ். சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை அதே பாருங்க. மாதிரி இன்னொரு क्वेश्चन இருக்கு சார். கேட்கலாம். என் பையன் வந்து பயோமேக்ஸ், அவன் வந்து 10th 480 எடுத்தாப்ல. சரிங்க. ஆனா பயோமேக்ஸ் எடுத்தா சிஏ பண்ண முடியுமா? சரிங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 பேரையும் பட்டய கணக்காளராக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. திரு நாகராஜ் சார், இவங்க 2 நேயர்களுக்கும் முழுமையான விளக்கம் கொடுக்கலாம். அதாவது பிகாம் எல்எல்பி படிச்சுட்டு உங்கள் பொண்ணு வந்து சிஏ படிக்கலாமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. சிஏ தான் அவங்க படிக்க போகிறாங்க, இல்லை சிஏ ஆகணுங்கிற டிசிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எங்களுடைய ரெகுலேஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு டிகிரியே தேவையில்லை. ஏன்னா எங்கள் சிஏ கோர்ஸே இப்போ எப்படின்னாங்க, +2க்கு அப்புறமா ஒரு 3 ஸ்டேஜில் இந்த கோர்ஸை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். முதல் ஸ்டேஜுக்கு பேர் நீங்கள் இப்போ ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம், இல்லை சிபிடின்னு சொல்லலாம், காமன் ப்ரொவிஷன்சி டெஸ்ட்டுன்னு. அடுத்த ஸ்டேஜுக்கு இன்டர்மீடியட் ஆர் ஐபிசிசின்னு சொல்கிறோம். 3rd ஸ்டேஜ் ஃபைனல்னு சொல்கிறோம். இப்போ எங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, சிஏ இன்ஸ்டியூட்டில் +2 பாஸ் பண்ணின குழந்தைங்க இந்த சிபிடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிராஜுவேஷனாக இருக்கவே தேவையில்லை. சிபிடி பாஸ் பண்ணாலே அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்றோம் சிஏ கோர்ஸுக்கு ட்ராவல் பண்ண. அவங்க இந்த சிபிடி பாஸ் பண்ண அப்புறமா இன்டர்மீடியட் ஃபைனல் அப்படிங்கிற 2 ஸ்டேஜை கிராஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா தே ஆர் பிகமிங் சிஏ. அதனால் சிஏவை ஆறத்துக்கு ஒரு கிராஜுவேஷனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தமே இல்லைங்கிறது தான் ஃபண்டமெண்டல் உண்மை. இப்போ பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சுட்டு சிஏவை ஆகலாமா அப்படின்னா பிகாம் முடிச்சுட்டு ஆகலாம், எல்எல்பி முடிச்சுட்டு ஆகலாம். பிகாம் நீங்கள் சொல்கிறபடி இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆஃப் எல்எல்பியாக இருந்தால் பிகாம் எல்எல்பி 2ம் சேர்த்து கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இருந்து அது மாதிரி அதை முடித்து வந்து பண்ணலாம். சட்டத்துறையிலையும் அவங்க நிபுணர்களாக இருப்பாங்க. எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டு இந்த டாக்ஸேஷன் கம்பெனியில் அந்த மேட்டர்ஸ்லையும் அவங்க அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க. அதனால் படிப்புக்கு எல்லையே கிடையாதுங்க. எவ்வளோ வேணால் கோர்ஸ் பண்ணலாம், எந்த கோர்ஸ் வேணால் பண்ணலாம். எங்கள் சிஏவை பொறுத்த வரையிலும் ஏஜ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. ஒரு 50 வயசுக்கு டிசைட் பண்ணி வேறு ஏதோ கேரியர்லேயும் இங்கே வந்து பண்ணணும்னாலும் பண்ணலாம். இந்த ஒன்லி திங் என்னென்னா, இந்த +2 முடித்து வரவங்க சிபிடிக்கு முதல்ல ஒரு 2 மாத கோர்ஸ் தான் அது. அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கிராஜுவேஷனுக்கோ காலேஜுக்கோ போய் அந்த டயத்தை ப்ராபபிளி அவங்க சேவ் பண்ணி சிஏவில் 4வது வருஷம் +2லேருந்து முடிச்சுடலாம் கிராஜுவேஷனாக இல்லாமல். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சிபிடி அவங்க எழுதும் பொழுதே தே கேன் ஆல்சோ ஜாயின் ஃபார் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சேர்ந்துடலாம். எல்லா யூனிவர்சிட்டிலையும் இப்போ கரஸ்பாண்டன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. கரஸ்பாண்டன்ஸில் சேர்ந்துட்டா அவங்களுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் 3வது வருஷம் கிராஜுவேஷன், 4வது வருஷம் சிஏ அப்படின்னு ஆயிடலாம். அதனால் நீங்கள் அதை மாதிரி யோசித்து பண்ணுறது நல்லதோன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா சிஏ படிக்கிறவங்களுக்கு ஒரு பிகாம் கோச்சிங் தேவையில்லை. அதாவதுங்க, நம்ம இப்போ +2 படித்தவங்களுக்கு 5th ஸ்டாண்டர்டு கோச்சிங் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு சிஏ படிக்க போகிறாங்கன்னா அந்த சிஏ படிப்புக்கு உண்டான படிப்பை படிக்கும் பொழுது அவங்களுக்கு கிராஜுவேஷனுக்கு கோச்சிங்கே தேவையில்லை. ஏன்னா இதை மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ஆஃப் சிலபஸ் அதில் படிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு படித்து தயார் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடலாம். அதனால் ஒரு பிகாமுக்குன்னு ஒரு காலேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்லாமல் கரஸ்பாண்டன்ஸில் சேர்ந்துக்கிட்டு பிகாமும் ஆயிடலாம் 3வது வருஷம், 4வது வருஷம் சிஏவாகவும் ஆயிடலாம். நடுப்புற ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்னு போகும்பொழுது கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறவங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஆனால் கரஸ்பாண்டன்ஸ் இல்லாமல் காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகும்பொழுது தே கேனாட் கண்டினியூ தி ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். அதனால் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால எங்களை பொறுத்தவரையிலும் கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் அவங்க +2 முடித்த உடனே கரஸ்பாண்டன்ஸில் அவங்க பிகாம் பண்ணட்டும். உடனே சிஏவை சிபிடி இன்டர் ஃபைனல்னு எலாங் வித் ஆர்டிகல்ஷிப் அழகாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. நிச்சயமாக ஒரு அழகான வழிகாட்டுதல் விளக்கமாக கொடுத்தீங்க. 2 நேயர்களுக்கும் முழுமையாக அந்த விளக்கம் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதிலிருந்து நான் உங்ககிட்ட வந்துடுறேன் மேடம். நீங்கள் பேசுனீங்க எவ்வளோ தூரம் அந்த காலேஜ் லைஃப் வரைக்கும் டஃப் உங்களுக்கு இருந்தது, உங்களுடைய பாதைகள் கடினமாக இருந்தது. அந்த கல்லூரி வாழ்க்கையை எப்படி, அந்த கல்லூரி படிப்பை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க.
ஆரம்பத்திலே பேசணும், எல்லாரோடும் பொதுவாக பரவலாக கடினம்னு அறியப்படக்கூடிய படிப்பு. நீங்க பள்ளி பருவத்துல மதிப்பெண்கள் மிக குறைவா எடுத்தேன்னு குறிப்பிட்டீங்க. அந்த அளவுக்கு பாடத்தை நீங்க உங்களால எடுத்துக்க முடியலன்னு சொன்னீங்க. எந்த இடத்துல நீங்க சிஏ எடுக்கணும்னு டிசைட் பண்ணீங்க? கடினமான படிப்புன்னு அறியப்பட்ட படிப்பை நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க எந்த இடத்துல டிசைட் பண்ணீங்க? பிகாம் முடிச்ச பிறகு மேல் படிப்பு படிக்கணும் போது காஸ்ட் வைஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா மித்த எது எம்பிஏ போகணுன்னாலும் திரும்ப நிறைய பணம் செலவாகும். பட் சிஏ இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப மினிமம் சார்ஜில் படிக்கலாம். ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போதே யூ வில் கெட் அ சேலரி ஸ்டைஃபன் கிடைக்கும். ஸோ நான் இந்த படிப்பை பற்றி எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. படித்தவங்கன்னு இவங்க வந்து காமர்ஸ் படித்தவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலுமே சிஏ எடுக்க போறியா, அதுவும் நீ வந்து சரியாகவே படிக்காத பொண்ணு எப்படி, அப்படி தான் சொன்னாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போய் எல்லாருமே நெகட்டிவ் ஃபேக்டர் தான். அப்போ எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நான் போய் சொன்னேன், அம்மா இது வந்து ரொம்ப கம்மியான இது இல்லை, ஆனால் படிச்சுட்டா நல்ல படிப்புன்றாங்க, எல்லாரும் பயமுறுத்துறாங்க அப்படின்னும் போது அம்மா சொன்னாங்க, நான் படாத பாடுபட்டு படிக்க வச்சிட்டு இருக்கேன் உன்னை, பாடப்ப வந்து என்னைக்குமே கஷ்டம்னு சொல்லக்கூடாது, கஷ்டத்தை கூட இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டா அது நல்ல விஷயம்தான், சிஏ எடு நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் அந்த தைரியத்தில், அம்மா கொடுத்த தைரியத்தில் தான் நான் சிஏ எடுத்தேன். அப்புறம் எங்கள் அண்ணனும் சொன்னாங்க, எடுமா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் படிக்க வைக்கிறேன், நீ தைரியமாக படி அப்படி சொன்னாங்க. அந்த தைரியத்தில் தான் நான் எடுத்தேன். பட் சேம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ், ஸ்கூல் டேஸ் வரைக்கும் ஃபெயிலியரில் இருந்துட்டு கொஞ்ச நாள் அந்த காலேஜ் டேஸ்க்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிறைய வெற்றி பெற்ற பிறகு திரும்ப ஃபெயிலியர் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இட்ஸ் ஒரு ரொம்ப மோசமானது. அம்மா வந்து மரண தருவாய்க்கு போயிட்டாங்க. அப்போது ஷி வாஸ் ஆஸ்கிங் மீ, நான் வந்து ரொம்ப அழுகிறேன். அப்போ சொல்கிறாங்க, நான் உன்னை விட்டு போயிட்டாலும் படிப்பு உன்னை விட்டு என்றைக்கும் போகாது, ஸோ இந்த படிப்பை மட்டும் என்றைக்கும் விட்டுறாத. ஏன்னா நான் 4-5 அட்டம் ஃபெயில் ஆனதுனால ஐ வாஸ் திங்கிங் டு குவிட் த சிஏ. அம்மா நான் இந்த படிப்பே வேணாம்மா, நான் படித்த பிகாம் வச்சு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னனால அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா இந்த படிப்பை எப்பயுமே விடக்கூடாது. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இன்டர் முடிச்சுட்டு ஃபைனல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணேன். நிச்சயமாக தொடர்ந்து நம்ம பேசலாம். பல உங்களுடைய அனுபவத்திலிருந்து வார்த்தைகள் நிறைய கேட்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ தூரம் ஒரு வெற்றியின் உதாரணமாக இருக்கீங்க அப்படின்றத இணைப்பில் 2 நேரில் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். கார்த்தி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் என் பொண்ணு கொஸ்டின் சார். சரிங்க. இது இப்போ அவங்க வந்து +2 படிச்சிருக்காங்க, சயின்ஸ் குரூப். சரிங்க. அவங்க படிக்கலாமா சிஏ? சரிங்க, சயின்ஸ் குரூப் படிச்சிருக்காங்க, அவங்க சிஏ படிச்சு முடிச்சிட்டாங்க, இப்போ சிஏ படிக்கலாமான்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். சரி, நிச்சயம் படிக்கலாம். அது எப்படி படிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மணி இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். அது வந்து சார், வணக்கம். கேள்வி கேட்கலாம் சார். அதான் வணக்கம் சார். என்னன்னா இந்த சிஏ இன்ஸ்டியூட் வந்து சென்னையில இருக்கு, நம்ம இதுவை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கு, அதுக்கு கோயம்புத்தூர் அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டில மட்டும்தான் இருக்கு. சரிங்க. இப்போ அரௌண்ட் சென்னை வந்து புறநகர் ஏரியால வந்து காஞ்சிபுரம் இல்ல பக்கத்துல இருக்கிறதுலாம் இந்த டேலண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு பல ஆர்வமான மாணவர்கள் இருக்காங்க. சரி. பட் அவங்களுக்கு வந்து இது வந்து சென்னைக்கு வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிற அளவு வந்து எக்கனாமிக்கலா அவங்க கிடையாது. சரிங்க. ஆனா திறமை இருந்தும் நிறைய ஆடிட்டர்கள் உருவாக்க வேண்டிய ஐசிஐ வந்து ஏன் புறநகர் ஏரியால தன்னுடைய பிரான்ச் ஆரம்பிச்சு ட்ரைனிங் கொடுக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, உங்களோட ஆதங்கமாவே நான் எடுத்துக்கிறேன். ஆனா அதற்கும் அவங்க ஒரு வழி பண்ணியிருக்காங்க. அது என்ன வழி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கார்த்தி, மணி, நீங்க கேட்ட இந்த 2 கேள்விக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பட்டய கணக்காவலர் ஆவது எப்படி, இந்த படிப்பின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாயங்களை எப்படி நம்ம நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை பேச போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அறிவை விரிவிசை தொடரும். அறிவை விரிவிசை தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்பாக 2 நேயர்கள் இணைப்பில் வந்தாங்க, கார்த்திக், மணி. இவங்க 2 பேரோட கேள்விக்கும் கார்த்திக் வந்து தம் பெட்டுக்காக கேட்குறாங்க, சயின்ஸ் குரூப் படிக்கலாமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மணி வந்து புறநகர் பகுதிகளில் பெரிய அளவில் வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு இவங்களுக்கான முழுமையான விளக்கத்தை கொடுக்கலாம். எங்கள் சிஏ கோர்ஸே எப்படின்னா, இந்த சிபிடி என்ட்ரன்ஸ் நாங்கள் கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த கோர்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாமல், காமர்ஸாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும்
அவங்க +2 வரையிலும் எதை படிச்சிருந்தாலும் அந்த குழந்தைங்க ஈஸியாக இந்த கோர்ஸுக்குள்ளே வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டேட்டிவ் சிஏவா ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு நாங்கள் கொண்டு வந்தது தான் இந்த சிபிடிங்கிறது. இது வந்து ஒரு பிரிட்ஜு கோர்ஸ் ஆர் ஒரு இடைவெளியை நிரப்புற கோர்ஸ் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அது யாருக்குன்னா, காமர்ஸே படிச்சுட்டு வந்த குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல் லெவலில் சொல்லித்தர காமர்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் எங்களுடைய சிஏ லெவலுக்கு வரும்பொழுது போகிறதில்ல. நான் போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்பொழுது டீச்சர்களையோ மாணவர்களையோ பள்ளி வகுப்புகளையோ இல்லை அந்தந்த ஸ்கூலையோ நாங்கள் ஒன்றும் கமெண்ட் அடிக்கலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்களுடைய கேள்வி, அவங்களுடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச், அது எங்கள் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு இந்த குழந்தைங்களை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு போதாமல் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த காமர்ஸு அக்கௌண்டன்சி படித்த குழந்தைங்களுக்கே முதல்லேருந்து தான் இந்த சிபிடியை ஆரம்பிக்கிறோம். ஆஸ் இஃப் அவங்க ஒன்றுமே படிக்கலை காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னு நினச்சிருந்தா நாங்கள் சிபிடி ப்ரோக்ராமையே டிசைன் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டியூட்டில். அதனால சிஏ இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்கிறோம், நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பியூர்லி சயின்ஸ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் போகணும்னு நினச்சி அதை மிஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, மெடிக்கலுக்கு போகணும்னு நினச்சி மிஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வாங்க. சிபிடி சேர்ந்தால் அங்கேயே உங்களுடைய கேப் கம்ப்ளீட்டாக நாங்கள் சரி பண்ணி உங்களை மேலே அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சிபிடி ஸ்கீமையே நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், சிலபஸை பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுடைய கேள்வி, காமர்ஸ் இல்லாமல் நான் சயின்ஸ் படிச்சுட்டு இந்த கோர்ஸுக்கு வரலாமா அப்படின்னா வரலாம். ஆதி காலத்தில் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமே இல்லாத பீரியடில் கூட எங்களுடைய அனுபவத்தை சொல்லணும்னா, சயின்ஸ் கிராஜுவேட்டும் வருவாங்க, காமர்ஸ் கிராஜுவேட்டும் வருவாங்க சிஏக்கு. ஆனால் சயின்ஸ் கிராஜுவேட்டு தான் நார்மலாக இந்த கோர்ஸில் பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவர்களாகவும் ரேங்க் ஹோல்டர்களாகவும் இருந்திருக்காங்கங்கிறது தான் உண்மை. ஏன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் காட் அ பெட்டர் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், மோர் லாஜிக்கல் ரீசனிங் மைண்ட் அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க தான் இன்னும் நன்னா சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கோர்ஸ். அதனால் உங்கள் கேள்விக்கு ஐ திங்க் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம இவர் என்ன கேட்டாருன்னா, பெருநகர பகுதியில் பெருநகரங்களில் இருக்குது, மிச்ச இடத்துல இல்லைன்னு. அவர் பாசிபிளி அவர் இன்னும் கொஞ்சம் என்கொயரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஆல் இண்டியா லெவல்லங்க ஒரு 80-90 பிரான்ச்சுக்கு மேலே, ஆல் இண்டியா லெவலில் எல்லா பிரான்ச்சிலையும் 90 பிரான்ச்சுக்கு மேலே, 100 பிரான்ச், கிட்டத்தட்ட 100 பிரான்ச் போல் எல்லா இடத்துலையும் வகுப்புகளே நடக்கிறது, ஓரல் கோச்சிங்கே நடக்கிறது. இது ஒன்று. இதை தவிர இப்போ இன்ஸ்டியூட்டில் நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் என்னென்னா, மெட்ராஸில் ஒரு பையன் 250 ஸ்டூடெண்ட் ஒரு ரூமில் உட்காந்துருக்கான்னா அவனுக்கு மட்டும்தான் இந்த பெஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ்னுடைய டீச்சிங் போகிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதை 2500 பேருக்கும் போகணும், 25,000 பேருக்கும் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முறையில் ஆன்லைனில் இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அதனால் இப்போ எந்த இடத்துல அந்த பையன் இருந்தாலும், எந்த கிராமத்தில் கூட இருந்தால் கூட ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இருந்ததுன்னா அவனால் இதை ரீச் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து அந்த புறநகர் பகுதியில் கொஞ்சம் நாங்கள் டிஸ்கார்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற குறை இல்லை. அதையும் மீறி அவர் இருக்கிற இடத்துல ஏதாவது இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா, இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா இம்மீடியட்டாக நாங்கள் அந்த இடத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் நிறைய பண்ணியிருக்கோம் இன்ஸ்டியூட்டில். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் எந்த இடத்துலேருந்தும் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக தொடர்ந்து பேச வேண்டியது, உங்கள்கிட்டையும் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இணைப்பில் இணையர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். நந்தகுமார், வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாம். குட் ஈவினிங் சார். வணக்கம். இது எனக்கு வந்து நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். சரிங்க. இப்போ அடுத்து சிஏ பண்ணலான்னு தான் என்னோட ஐடியா. சிஏ பண்ணலான்னு சொல்லும்போது சுற்றி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, பிகாம் முடிச்சுட்டு நீங்க சிஏ போனா பெட்டர். அதாவது பிகாம் முடிச்சுட்டு போனா உங்களுக்கு 3 years தான் சிஏ, நீங்க 12th முடிச்சுட்டு போனா 6 years சிஏ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அது கரெக்டா இல்ல 12th முடிச்சுட்டு போனாலும் 3 years தானா அப்படின்னு கேட்கலான்றதுக்கு தான் ஃபோன் பண்ணிருந்தேன். சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க நந்தகுமார். அடுத்ததாக அசோக் குமார் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். நான் பிஇ கிராஜுவேட் சார். சரிங்க சார். நான் வந்து பிஇ 12th முடிச்சோன்னே நான் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தேன். படிக்கும் போது எனக்கு சிஏ படிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் வந்து பேரண்ட்ஸ் கம்பல்ஷனால பிஇ முடிச்சிட்டேன், ஜாப் போனேன், ரிசைனும் பண்ணிட்டேன். இப்போ சரிங்க, நான் வந்துட்டு சிஏ படிக்கலாம்னு நினைச்சா இப்போ படிக்க முடியுமா, இல்லை அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, படிச்சா எவ்வளோ நாள் ஆகும், அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புகிறேன். கண்டிப்பா நிச்சயம் படிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கு உங்க 2 பேரோட கேள்விகளுக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்குறோம். இவங்க 2 பேரோட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வி நான் வந்து உங்ககிட்ட கேட்டுறேன்.
பாடம் முழுவதும் ஆங்கிலத்தில் இருக்க போகுது. தமிழ் மீடியத்தில் படித்தவர்களால் இது எப்படி புரிஞ்சுக்க முடியும், அவர்களால் எப்படி எளிதில் வெற்றி பெற முடியுன்ற ஒரு தொடர் கேள்வி, ஒரு பெரிய கேள்வியே இது மேல இருக்கு. இதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? கண்டிப்பா தமிழ் மீடியம் படிச்சவங்க வந்து ஜெயிப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர்ல படிச்சவங்க, அந்த ஒரு கிராமத்து ஸ்கூல்ல படிச்சவங்க. எடுத்தது வந்து ஜுவாலஜி எடுத்தாங்க, பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்தாங்க. அவங்க சிஏல வந்து பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் பிள்ளைங்க நிறைய பேர் கிளாஸுக்கே போகாம 12th படிச்சு சிஏவை வந்து ஃபவுண்டேஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறதுல படிச்சு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ மொழின்றது வந்து ஒரு தடை கிடையாது. தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்க அடுத்த ஹையர் எஜுகேஷன் எல்லாமே பிகாமும் வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. இது வந்து எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. தமிழ் மீடியம்ன்றது ஒரு பேரிகார்டு கிடையாது. நிச்சயமா மொழி அவங்க தடை இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன, இவங்க 2 பேரோட நேயர்கள் கேட்ட கேள்வி தான். 12ஆம் வகுப்புலேருந்து எனக்கு 6 வருடம் எடுக்குமா இல்லை 3 வருடமே போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அசோக்குமாரும் கிட்டத்தட்ட அதே கேள்வி தான் வலியுறுத்துறாரு. இவங்க 2 பேருக்கான விளக்கத்தை கொடுக்கலாம். அவர் பொறியியல் பட்டதாரி வேற, வேலையை விட்டுட்டு நான் வந்து தயார் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வர்றாரு. முழுமையான வழிகாட்டுதல் கொடுக்கலாம். இப்போது நம்ம பிகாம் முடிச்சுட்டு 3 வருஷம், ஆனால் +2லேருந்து 6 வருஷம்னு முதல்ல அவர் சொன்னார். அதில் ஒரு பிழை இருக்குது. ஏன்னா நம்ம +2 முடித்து சிபிடியை பாஸ் பண்ணி சிஏ பாஸ் பண்ணணுன்னா +2லேருந்து 4வது வருஷம் அவர் சிஏ ஆகிடுவார். சிபிடிங்கிறது 2 மாத கோர்ஸ். அதை முடிச்சுட்டு அது ஆன உடனே 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப்பும் போயிட்டு அவர் சிஏ இன்டர் அண்ட் ஃபைனலையும் பாஸ் பண்ணிட்டாருன்னா எக்ஸாக்டாக +2லேருந்து 4வது வருஷம் சிஏ. பிகாம் முடித்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, +2க்கு அப்புறமா பிகாம் 3 வருஷம், அதுக்கப்புறமா அவங்க 3 வருஷம் ஆர்டிகல்ஸ், அதில் தான் அவங்க இன்டர் ஃபைனல் எழுதுகிறாங்க. ஜென்ரலாக என்ன ஆகுதுன்னா, +2லேருந்து படிச்சுட்டு போகிற பையங்க 4வது வருஷம் சிஏ வாரது சாத்தியமாகுது. ஏன் அப்படின்னா +2க்கு 1.5 வருஷம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸ்கூலில் ரொம்ப ரிகரஸாக. அதே சீரியஸ்னஸோட சிபிஐடிக்கு வராங்க. அந்த சீரியஸ்னஸ்லேருந்து பாஸ் பண்ணி 25, ஏன்னா முதல்ல எப்படின்னா 1,00,000 பேர் உள்ளே வராங்கன்னா 25% தான் ஆவரேஜ் பாஸ் ஆல் இண்டியா லெவலில் இந்த கோர்ஸுக்கு. அந்த 25 பேர் தான் 100% சக்ஸஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸை பற்றி புரிஞ்சு உள்ளே வரவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. புரியாமல் இருக்கிறவங்க தான் ஃபெயிலாக போகிறாங்க. அதனால் இந்த புரியாமல் அவங்க வேண்டுன்னு இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடுறதுன்னா, இந்த பிகாம் +2க்கு அப்புறமா பிகாம் போயிட்டாங்கன்னாக்க டேரெக்டாக பிகாம்ங்கிறது நம்ம சிஏ லெவலுக்கெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அதுக்கு எஃபர்ட்டும் அதை விட கம்மியாக தான் வேணும். அதனால் ரொம்ப சீரியஸாக குழந்தைங்க அந்த கோர்ஸை படிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டாண்டர்ட் லெவல் +2லேருந்து எடுத்து படித்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் சீரியஸ் லெவல் ஆஃப் சிஏக்கு வரும்பொழுது அவங்களுடைய அந்த சீரியஸ் ஆட்டிடியூடை கொண்டு வரத்துக்கு இட் டேக்ஸ் டைம். அதனால் அதுக்கப்புறம் 3 வருஷம் அவங்க. ஸோ மினிமம் +2லேருந்து அவங்க பிகாம் முடித்து அதுக்கப்புறம் சிஏ பண்ணணும்னா மினிமம் அவங்களுக்கு 6 வருஷத்துலேருந்து 7 வருஷம். ஆனால் +2லேருந்து 4வது வருஷம் தே கேன் பிகம் சிஏ. அப்படிங்கிறது தான் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் ஆன் தி இன்ஸ்டிடியூட், ஐ மீன் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட் சைடு. இது இவருக்கு முதல் கார்த்திக் கேட்டதுக்கான பதில். இது 2வதாக இவர் கேட்டார், நம்ம இன்னொருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. நீங்கள்லாம் தான் வெல்கம். நீங்கள் இன்ஜினியர் வந்து எங்கள் கோர்ஸுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் சிஏ இன்ஜினியரிங் சப்ஜெக்டை அப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸு கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி இன்ஜினியரிங்கில் ஒரு இன்ஜினியர் பட்டதாரியாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதனால் நீங்கள் when you are going to become CA, you will not only be very sound in technical and engineering, you will all the more be greater in your analytical capacity of understanding our subjects. அதனால் உங்களை மாதிரி இன்ஜினியர் வந்தீங்கன்னா இன்னும் சிஏ கோர்ஸு பரிமளிக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட். நீங்கள் வரலாம். நீங்கள் வந்த என்னைக்கு சேர்றீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸம்ஷன் கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் கிராஜுவேட் ஆல்ரெடி. ஐ hope you must have crossed 55% in your engineering subject. 55% இருந்ததுன்னா சிபிடி உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. அந்த சிபிடி எக்ஸம்ஷன் ஆகிடுதுன்னா டைரெக்டாக நீங்கள் 3 வருஷம் முடிச்சிங்கன்னா இன்டர் ஃபைனல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஸோ உங்கள் இன்ஜினியரிங் முடித்து வரவங்க கரெக்டாக 3வது வருஷம் they can become CA. சரி, அடுத்ததாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சபரி வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாம். சபரி வந்து ஈரோட்லேருந்து பேசுகிறேன் சார். சரிங்க. ஒய்ஃப் வந்து எம்எஸ்சி பயோடெக் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், எங்கே ஈரோட்டில் எங்கேயாவது இருக்குங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி, யூஜியில் பிஜியில் என்ன எத்தனை சதவீத மதிப்பெண்கள் அவங்க எடுத்தாங்க? 85 எபோங்க. சரிங்க.
ஒய்ஃபை வந்து நீங்க பட்டய கணக்காளராக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படிதான்? ஆமாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அதுல? அவங்களுக்கு விருப்பம் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நான் டிஃபென்ஸ்ல இருக்கேன். சரிங்க. நான் வந்து வெளியில ஜாப் இருக்கிறதுனால என்ன பண்ணலாங்களா, நான் வந்து பிஏ வந்து கரஸ்பாண்டிங்ல முடிச்சிருக்கேன். சரிங்க. எனக்கு பண்ணலாங்களா எப்படின்னு தெரியல. இப்போ நீங்க டிஃபென்ஸ் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சபரி. இந்த நேருக்கான முழுமையான விளக்கத்தை கொடுக்கலாம் சார். முதல்ல என்ன கேள்வி கேட்குறாரு? அது வந்து தன்னோட பிஜிஆர் எம்ஜி எம்ஜி படிச்சு. ஆமா, அவங்க ஒய்ஃப் வந்து பயோ டெக்னாலஜி படிச்சிருக்காங்க. யூஜி பிஜி ரெண்டு முடிச்சிட்டாங்க. 80 விழுக்காடு மதிப்பெண் வச்சிருக்காங்க. ஒய்ஃபை நான் அவங்க ஈரோட்டில் இருக்கனால அங்க எப்படி அந்த வழிகாட்டுதல் இல்லைன்னு கேட்குறாங்க. அடுத்து இவர் டிஃபென்ஸ் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதற்கான விளக்கம் என்ன? அதாவதுங்க, உங்கள் ஒய்ஃபை பற்றி முதல்ல சொல்லணும்னா, எனி கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ காமர்ஸாக இல்லைன்னா 55% இருக்கணும். ஐ மீன் 60% இருக்கணும். காமர்ஸாக இருந்தால் 55% இருந்தால் அவங்களுக்கு அந்த சிபிடிங்கிறது எக்ஸம்ஷன். இவங்க 80 விழுக்காடு இருக்கிறதுனால உங்களுக்கு சிபிடிங்கிறது எக்ஸம்ஷன் ஆகிடுது. ஸோ டைரெக்டாக அவங்க வந்து இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல்ங்கிறது தான் போகணும். ஆர்டிகல்ஷிப்பு போகணும், பாஸ் பண்ணிடலாம். 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப்பு. அந்த 3 வருஷத்துலேயே அவங்க இன்டர்மீடியேட்னு ஒரு லெவல், ஃபைனல்னு ஒரு லெவல், ரெண்டும் பாஸ் பண்ணணும். அவங்க சயின்ஸாக இருக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் நாளைக்கு அவங்க வந்து இந்த ஃபண்டமெண்டல்லேருந்து கற்றுப்பாங்க. பட் அந்த கற்றுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்டில் பிரமாதமான மெட்டீரியல் கொடுக்குறோம். சிஏ இன்ஸ்டிடியூட்லேயே உங்களுக்கு எக்ஸலண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் பீயிங் ஆஃபர்ட். அந்த மெட்டீரியல் அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணினா யாருமே டீச்சிங் இல்லாமல் அவங்களுடைய யூஜி அண்ட் பிஜி படிச்சிருக்கிற அந்த மென்டல் மெச்சூரிட்டிலேயே அவங்களால பாஸ் பண்ணலாம். ஒன்று. ஈரோடில் நிறைய வசதி இருக்குது. ஈரோடு பெரிய பிரான்ச் எங்களுக்கு. சிஏ இன்ஸ்டிடியூட்டுக்கு ஈரோடுங்கிறது ஒரு பெரிய பிரான்ச்சு. நிறைய மாணவர்கள் அங்கே போகிறாங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அங்கே இருக்காங்க. ஈரோடுலேருந்து உங்களுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர், அண்ணண்ட திருப்பூர், 2 இடத்துலையும் போட்டுக்கிட்டு அவங்க கிளாஸஸ் நடத்துகிறாங்க. சிஏ இன்ஸ்டிடியூட்லேயே ஒரு பெரிய காம்படிட்டிவாக நடத்துகிறாங்க, போத் இன் கோயம்புத்தூர் அண்ட் இன் திருப்பூர் பிரான்ச்சில். ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பெல்ட்டில் இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டிக்கார சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுங்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக படித்து வந்தவங்க. அவங்க யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேர் கைட் பண்ணுறதுக்கும் அங்கே நிறைய பேர் வெளியில் வராங்க. அதனால் அவங்க ரொம்ப பிரமாதமான லொக்கேஷனில் இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்டும் இல்லை, அவங்க பாஸ் பண்ணலாம். உங்களை பொறுத்தவரையில் டிஃபென்ஸில் அவர் இருக்கார். அவரை பொறுத்தவரையிலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சர்வீஸில் இருக்கும் பொழுது எங்கள் சிஏ கோர்ஸை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கிராஜுவேட்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் மோர் தென் 50% 60% வாங்கியிருப்பீங்கிறதையும் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சிபிடி எக்ஸம்ஷன் உண்டு. ஆனால் உங்களுக்கு சிபிடி எக்ஸம்ஷன் இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா நீங்கள் எங்களுடைய இன்டர் ஃபைனல் போகும்பொழுது யூ ஆர் சப்போஸ் டு அண்டர்கோ ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்டர் ஃபார் 3 years ஃபார் கம்ப்ளீட்டிங் திஸ் கோர்ஸு. அந்த ஆர்டிகல்ஷிப் பொழுது நாங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம். ப்ராட்லி ஸ்பீக்கிங் அந்த ஆர்டிகல்ஷிப்புங்கிறது 11 மணிக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். எங்கள் ரெகுலேஷன் படி 11 மணிக்கு முன்னாடி ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கிறது ஆரம்பிச்சிருக்கணும். 5 மணிக்கு பின்னாடி தான் முடியலாம். ஸோ இந்த 11லேருந்து 5ங்கிறது you cannot have any other occupation, any other engagement, whether it is an employment or in any course that you are studying in the college or in any institution that you are pursuing any course. எதுக்குமே நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறதில்ல பிட்வீன் 11 and 5. 11 and 5ங்கிறது ஒரு ஆடு டைம். 10ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஆர்டிகல்ஷிப்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கங்க. ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா 11 மணிக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் கமென்ஸ் ஆகிருக்கணும். 5 மணிக்கு பின்னாடி தான் முடியலாம், 5 மணிக்கு முன்னாடி முடியக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த கண்டிஷனை வச்சுட்டு நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் சிஏ பண்ண முடியாது. நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு டிஃபென்ஸில் இருந்து பரவாயில்ல நான் ரிசைன் பண்ணிட்டு பண்ண போகிறேன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், யூ கேன் சக்ஸஸ்ஃபுல்லி டூ தட். சரி, நல்ல வழிகாட்டுதல். அடுத்தாக 2 நேரில் இணைப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். மீண்டும் சபரி, ஆனால் சேலத்திலிருந்து. வணக்கம் சபரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார், சேலத்துலேருந்து சபரி பேசுகிறேன். இப்போ என்னோட டவுட் என்னன்னா, நான் பிகாம் கிராஜுவேட் சார். நான் லாஸ்ட் இயர் பிகாம் பாஸ் அவுட் ஆனேன். என்னோட பர்சன்டேஜ் வந்து 83% இருக்கு என்கிட்ட. நான் சிஏ ஜாயின் பண்ணணும்னு சேலம் இன்ஸ்டியூட் இருக்கு, ஐசிஏ இருக்கு. நான் அங்கே போய் அப்ரோச் பண்ணப்ப அவங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் 9 months கழிச்சு தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு என்னோட கிளாஸஸ் நான் அட்டன் பண்றப்ப நான் படிக்கிறப்ப எனக்கு படிக்கிற டைமிங் ரொம்ப கம்மி, என்னோட இது பண்ண முடியல. என்னோட கொஸ்டின் என்னன்னா, எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும்? எக்ஸாம் எல்லாத்த மாதிரி சிபிடி முடிச்சு வரவங்க எல்லாமே ஐபிசிசி முடிஞ்ச அப்புறம் தான் ஆர்டிகல்ஷிப் போடலாம். ஒரு குரூப் முடிச்சாங்கன்னா ஆர்டிகல்ஷிப் போடலாம், இல்லைன்னா அவங்க முடிக்க போட தேவையில்ல. ஏன் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? அவங்க ஆர்டிகல்ஷிப் ஏன் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கொஸ்டின் சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இருக்கு எனக்கு.
நம்ம சதர்ன் ரீஜன் எஸ்ஏஆர்சி சைட்ல நம்ம வரோம். அப்ப நமக்கு நம்ம லாங்குவேஜ் மேக்ஸிமம் தமிழ் தான் நமக்கு பெஸ்டா இருக்கும். இதே நார்த் சைட் பாத்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. கம்பேரிங் டு சதர்ன் ரீஜன் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அவங்க ஹிந்தில அவங்களோட ஓன் லாங்குவேஜ்ல எழுதுறாங்க. நமக்கே நம்ம தமிழை ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? தமிழ் அலோவ் பண்ணலாம்ல, பண்ணா பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாகும். இன்னும் நிறைய பேர் இன்னும் ஆர்வமா சிஏக்குள்ள வர சான்சஸ் இருக்குது. வேற கேள்வி ஏதாவது இருக்கா சபரி? சந்தேகம் முழுக்க ஒரு கேள்வியாவே நீங்க எழுப்பியிருக்கீங்க. சரி, அந்த கேள்விக்கும் நாங்க பதில் கொடுக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்ததாக கவிதா, வணக்கமா, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம், நாங்க திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா. அங்க வந்து என் அக்கா வந்து பிகாம் சிஏ படிக்கிறாங்க. சரிங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பிகாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சிஏவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், 18 சப்ஜெக்ட் இருக்கு, அதனால நீங்க அதை படிக்க வேண்டாம், பிகாம் மட்டும் படி, அப்புறமேட்டு நீ வேலைக்கு போலாம், நான் வேலைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால 18 சப்ஜெக்ட் இருக்கு, ஒருவேளை அரியர் வச்சா எப்படி அத கிளியர் பண்றது? சரிங்க. அப்படியே உங்களுடைய சகோதரிய நம்ம சேனல் பார்க்க சொல்லுங்க. அந்த நீங்க சொன்னக்கூடிய அத்தனை பேரியர்ஸையும் தகர்த்துட்டு ஒரு லேடிங்க உட்காந்துருக்காங்க, ஒரு முன் மாதிரியா ஒருத்தவங்க இருக்காங்க. உடனடியாக எங்களோட நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விளக்கம் முழுமையாக கொடுக்கலாம். இந்த கவிதா இவங்க கேட்டாங்க, இவங்களுக்கான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுத்துடலாம். அவங்கள வந்து நெகட்டிவான ஒரு அப்ரோச் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன? அவங்க பிகாம் படிக்கும்போதே சிஏவும் படிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போது வந்து அவங்க சிபிடி ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சிபிடி ஸ்கீம்ல இது பண்ணனால தான் அவங்க வந்து இன்டர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி சேரல. அதாவது அவங்க வந்து இப்போ வந்து அவங்க வந்து டிமோட்டிவ் பண்றாங்க, நீ சிஏ படிக்காத, பிகாம் படி. நல்லபடியா உங்க அக்காவை வந்து நல்லபடியா சிஏ இது பிகாம் நல்லபடியா முடிக்க சொல்லுங்க. வேற எதை பத்தி யோசிக்க வேணாம், நல்லா படிக்க சொல்லுங்க, பிகாம் நல்லபடியா முடிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் சிஏ பண்ண சொல்லுங்க. ஆடிட்டர்கிட்ட போய் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு 9 மாசம் படிச்சுக்கிட்டே, நான் எப்படி வந்து படிச்சுக்கிட்டே ஆர்டிகல்ஷிப் போய்கிட்டே, நாங்கெல்லாம் 3 வருஷம் அப்படிதான். நாங்கள் இருந்தப்போ வந்து கண்டினியூஸாக எக்ஸாமு, இன்னும் 6 சப்ஜெக்ட்னா 6 நாளும் எக்ஸாம். ஆனால் இப்போ வந்து 1 டே விட்டு 1 டே உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஸோ காலையில் 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம் அந்த கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டடி இருக்கணும். வேலைக்கு போனாலும் ரெகுலர் ஸ்டடி பண்ணிட்டு சண்டேஸில் படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சிடலாம். யார் சொல்கிறதையும் கேட்க வேணாமா. உங்களுக்கு சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, நீங்க திருச்செங்கோட்ல இருந்தாலும் சரி, ரொம்ப கிராமத்துல இருந்தாலும் சரி, யார் பேச்சையும் கேட்காதீங்க. நாங்களாம் முடிச்சு வந்து உட்காந்துருக்கோம். சரி, அதை நான் சொல்லிட்டேன். ஆனா இப்போ என்னன்னா, நீங்க இதே மாதிரியான அந்த டிமோட்டிவ் தான் நீங்க எதிர்கொண்டீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி உங்களை வந்து நெகட்டிவான வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? என்கிட்ட சொல்லும்போது நான் கேட்டேன், அவ்வளோ கஷ்டமான படிப்பா அப்படின்னா யாருமே சிஏ ஆகலையான்னு கேட்டேன். இல்லை இல்லை எல்லாருமே ஆயிருக்காங்க, நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். பரவாயில்ல, என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட், என்னோட பிரதரோட சப்போர்ட், அவங்கெல்லாம் வந்து முடியும்னு என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம், நேரம் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுதான் சார்ட்ட நான் வந்துடுறேன். அவர் முதல் நேர் வந்து தனக்கு சந்தேகம் இல்லை, அவர் பெரிய கேள்வியை எழுப்பிட்டு போயிருக்காரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் முழுமையாக விளக்கம் கொடுக்கலாம். ஏன் தமிழில் இல்லை சதர்ன் ரீஜனுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதற்கான விளக்கம் என்ன? முதல்ல வந்து அவர் என்ன கேட்டாருன்னா, ஏன்னா இன்டர்ன்ஷிப் போகணும். இது அதாவது சிபிடி படித்தவங்களுக்கு 9 months படிச்சுட்டு ஐபிசிசி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்டிகல்ஸ் வராங்க. ஆனால் நாங்கள் பிகாம் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு டைரெக்டாக ஆர்டிகல் போக சொல்கிறாங்களே ஏன்னு. ஆக்சுவலி இன்ஸ்டிடியூட் என்ன நினச்சிது அப்படின்னா, சிபிடிங்கிறது யார் பண்ணுறா அப்படின்னா, கிராஜுவேஷன் இல்லாமல் +2லேருந்து வரவங்களுக்கு சிபிடின்னு வச்சோம். ஸோ அந்த சிபிடி பாஸ் பண்ண உடனே அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போக சொன்னால் அந்த மெச்சூரிட்டி சஃபிஷியண்ட்டாக வராது. அதனால ஒரு 9 மாதம் அவங்க படிக்கட்டும், பரீட்சைகளினுடைய அந்த சப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சப்ஜெக்டில் தான் அவங்க ஆடிட் பண்ண போகிறாங்க நாளைக்கு. அதே ஆடிட்டிங், அதே டாக்ஸேஷன், அதே கம்பெனியில் அதே லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொவிஷன் தான். அதனால் அக்கௌண்டன்சியில் அவங்க படிச்சுட்டு ஓரளவுக்கு ப்ரொஃபஷனல் லெவலில் பாஸ் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி கூட இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த கேப்பை கொடுத்துட்டு வர சொன்னாங்க.
இவங்களுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்க. இந்த சிபிடி இவங்க 2 மாதம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சிஏ. அவங்க 3 வருஷம் ஒரு கிராஜுவேஷன் ஆயிட்டாங்க பிகாம். ஸோ அவங்கள திருப்பியும் நம்ம 9 மாதம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், அவங்களுக்கு கால தாமதம் கூட ஆகும். அதனால் அதை குறைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் பிகாமாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் இதுக்கு வந்துடுங்க, ஆர் கிராஜுவேஷனாக இருந்தால் டைரெக்டாக ஆர்டிகல்ஸ்க்கு வந்துடுங்க, ஆர்டிகல்ஸாக இருந்துகிட்டே நீங்கள் வந்து படித்து இன்டர் ஃபைனல் பாஸ் பண்ணலான்னாங்க. இது அவங்களுக்கு நல்லதை நினச்சிட்டு பண்ணின விஷயம். அவருக்கு நல்லது பண்ணியிருக்கோங்கிறது தெரியாமல் அவர் வந்து எனக்கு டைம் கொடுக்கலையேங்கிறார். இப்போ அவருக்கும் நான் ஒரு பதில் சொல்லுவேன். என்னென்னா, அவருக்கு ரொம்ப பயமாக இருந்து எனக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டே எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, நான் வந்து சிபிடி ரூட்டு தான் எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னால், யாருமே எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் கிராஜுவேஷனை முடித்தவங்க சிபிடிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க கிராஜுவேட் படித்தவங்களோ இப்போ அந்த 55% 60% வாங்கின குறைஞ்சவங்களா வாங்கினவங்கள என்ன சொல்கிறோம், நீங்கள் சிபிடிக்கு வாங்குங்கிறோம். இவருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு பயம் இருந்ததுன்னா, கிராஜுவேஷனும் வாங்கி 80% வாங்கியும் இருந்தாலும் கூட அவர் திருப்பியும் சிபிடியில் சேரட்டும், சிபிடியை பாஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவர் 9 மாதம் படிக்கட்டும், இன்டர்மீடியட்டுக்கு பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் போகட்டும், யாரும் அவரை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த பிகாம் படித்தது கடைசியில் என்ன ஆகும், அந்த 3 வருஷத்தினுடைய அட்வான்டேஜை அவர் எனக்கு வேண்டாம், எனக்கு அதுக்கு பதிலாக இந்த 9 மந்த்ஸ் நீங்கள் டைம் கொடுத்தா போகிறோங்கிறார். அது பண்ணிட்டு வரத்தில் ஒன்றும் தப்பு இல்லை, அது மாதிரி வரலாம். ஆனால் அது மாதிரி நாங்கள்லாம் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த குழந்தை அது மாதிரி ஒரு வருத்தப்பட்டார்னா அவருக்கு அது வழி உண்டுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று, ஆல் இண்டியா லெவலில் நம்ம கண்ட்ரியில் ஹிந்தி பேசுகிறவங்க தமிழ் பேசுகிறவங்கள விட வைடர் பாப்புலேஷனுங்கிறது தான் உண்மை. அதனால ஹிந்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. தமிழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஃபியூச்சரில்? தமிழ் வரக்கூடிய வாய்ப்புனா முதல்ல சரியான வார்த்தைகளும் புரிதலும் இருக்கணும். நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். ஆடிட்டருங்கிறவங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டுக்காக சர்வீஸ் பண்ண போகிறதில்ல, அவங்க கண்ட்ரி முழுக்களுக்குமாக சர்வீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ கண்ட்ரியில் மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் பெட்டர். இங்கிலீஷ் தான் தி பெஸ்ட்டு. நாளைக்கு இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டண்ட்டாகவும் ஆக போகிறாங்க. இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற உலக சமுதாயத்தை இது பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனிக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அக்ராஸ் தி பார்டர். அப்போ இவங்க வந்து ஒரு தமிழில் மட்டும் நான் ஆடிட்டராக இருப்பேன், தமிழில் படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா அவரால் சர்வ் பண்ணவே முடியாது. அவருக்கே நாளைக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அதனால் இங்கிலீஷில் படிக்கிறது பெஸ்ட்டு. ஹிந்தியில் இருக்கே அதுக்காக எனக்கு தமிழ் வேணும்னு கேட்குறது ஐ திங்க் அந்த போட்டி நம்ம போட வேண்டாமோன்னு அதை நம்ம அரசியலுக்கு ஒதுக்கி வச்சுள்ளோம். சரி, ஓகே. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்னு தோணுது. சரி, அடுத்ததாக நீங்கள் சொன்னது மாதிரி தான் தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய இளைஞர்கள் வாங்க, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இளைஞர்கள் சிஏ வந்து படிங்க, கொள்கை ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க, தமிழில் கொண்டு வாங்க. ஸோ சபரி நிச்சயமாக கேள்வி கேட்பதோட நீங்களும் இந்த சிஏ ஆடிட்டர் ஆகணும், நிறைய இளைஞர்கள் வரணும். அப்போ தமிழ்லையும் இந்த பாடம் வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். அடுத்ததாக பூஜா இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், நான் இப்போ 11th இருந்து 12th போறேன். நான் வந்து இப்போ சிபிடி எழுதலாம் அப்படின்னு டிசம்பர்ல புக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்போ அவங்க சொல்றாங்க சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இப்போ எதுவும் நீங்க அவசரமா பண்ணாதீங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்றாங்க. சரிங்க. அதே மாதிரி பிகாம் படிச்சா சிஎல்எஸ்ல இன்டர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத தேவையில்லைன்னு சொல்றாங்க. சரி. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்புறம் மொத்தம் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் சிஏ முடிக்கிறதுக்கு? சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்ததாக சந்திரா இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். இப்போ 10th முடிச்சிருக்காங்க சார் பையன். சரிங்க. இப்போ சிபிடி எழுதுனா இப்போ எந்த மந்த் சார் எக்ஸாம் வரும்? சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த 2 நேயர்களுக்குமான பதில கொஞ்சம் சுருக்கமாக கொடுக்கலாம். அதாவது +2 பாஸ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் சிபிடி எக்ஸாம் எழுதலாம். இப்போ வந்து இந்த 10th படித்த பையனோ இல்லை 11th படித்த பையனோ சிபிடிக்கு 10th பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதணுங்கிறது அவங்க +2 எழுதின அப்புறம் தான் பரீட்சை எழுத முடியும். அதனால இப்போவே அவங்க என்ரோல் பண்ணிக்கிட்டு புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சப்ஜெக்டில் ஃபெமிலியரே ஆகலாம்ங்கிறது ஒன்று. ஆனால் அவ்வளோவெல்லாம் தேவையில்லை. அவர் +2 நன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிபிடி சேர்ந்து பாஸ் பண்ணுறாருனா போகிறோம். ஏன்னா இந்த பரீட்சை சிபிடி எழுதினவங்க மட்டும்தான் எழுத முடியும். அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்து 10th 11th இந்த பரீட்சையை பாஸ் பண்ண முடியாது. பரீட்சைக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கலாம், தப்பில்லை. இன்னொருத்தர வந்து ரெகுலேஷன் மாற போகிறது, அதுக்கு முன்னாடி நான் சேரணும் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஜூலை சேர வேண்டாம்னு எச்சரிச்சிருக்காங்க. ரெகுலேஷன் சிலபஸ் மாறின பிறகு சேர்ந்துக்குமா? அது ஒன்று. எப்படி நீங்கள் சேர்ந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்போம். நீங்கள் இப்போ சேர்ந்தவங்களா இருந்தால் கூட பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் மாறிடுச்சுன்னா நீங்கள் புது ஸ்கீமுக்கு வரணும்னா வரலாம்னு கொடுப்போம். பழைய ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். இப்போது நீங்கள் 11th தான் படிக்கிறதுனால அவசரப்பட வேண்டாம். இன்னொரு இப்போ ஃபஸ்ட்டு ஜூலையில் நாங்கள் நியூ ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதுபடி
திருப்பியும் நாங்கள் இதே சிபிடி இன்டர் ஃபைனல்னு தான் வரப்போகுது. அந்த சிபிடிக்கு பேரை நாங்கள் மாத்திரம் ஃபவுண்டேஷன்னு. பட் பரீட்சையில் இப்போது 4 சப்ஜெக்ட்டும் அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதணும்னு சொல்கிறோம். அதை என்ன பண்ணியிருக்கோம்னா 2 பேப்பர் அப்ஜெக்டிவ் 2 பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு மாத்திரம். அதனால் அந்த சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது. எப்படி இருந்தாலும் அவங்க எழுதுறது 12th அப்புறமா தான் 18th மார்ச்சில் தான் அவங்க 12th எழுத போகிறாங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம் தான் எழுதணும். அதனால் புது சிலபஸ்லேயே வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அதாவது படிப்பின் செலவு அப்படின்னு. படிப்பு செலவுன்னு நான் இன்னைக்கு வந்து அஃபீஷியலாக இன்ஸ்டிடியூட்டுக்குன்னு நம்ம கட்ட வேண்டியது சிபிடி லெவல்லேருந்து ஆரம்பித்து நம்ம அவங்க ஃபைனல் எக்ஸாம் வரையிலுக்கும் மொத்தமாக 49,000 ரூபா ஃபீஸு. மொத்தமாக 49,000 ரூபா ஃபீஸு. இதுதான் இன்ஸ்டிடியூட்டுக்கு அஃபிஷியலாக கட்டுறோம். பட் ப்ரைவேட்டாக கோச்சிங்கோ இல்லைனா அடிஷ்னலாக புரிதலுக்காக கிளாஸஸ்க்கு போகிறதோ அதெல்லாம் சேர்த்தா ஒரு 1 லட்ச ரூபா வரும். மொத்தமாக 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த கோர்ஸுக்கு ஒன்றும் செலவில்லை. ஆனால் இந்த அவங்க கோர்ஸில் ஸ்டைஃபண்டுன்னு ஆர்டிகல்ஷிப் சேர்றாங்களே, அப்போ ஸ்டைஃபண்டுன்னு ஒன்று கொடுக்குறோம். எல்லா ஃபேர்ம்லேயும் எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் அவங்க கம்பல்சரியாக ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும். அதுலேயே இவங்க 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். அந்த 3 வருஷம். அதனால இவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க பணத்தை திருப்பி கொடுத்து கொஞ்சம் பேக்கெட் பண்ணியும் வச்சுக்கலாம். நிச்சயமாக நல்ல வழிகாட்டுதல். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி இடத்துக்கு வந்துட்டோம். நேரமின்மை கேள்விகள் வரிசை கட்டி நிற்குது, பதிலும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஆனால் நேரமின்மை முக்கியமான காரணம். இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் பல நேர்களோட தொடர் கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ஒவ்வொரு நாளும் சிஏ படிப்பின் மீதான சந்தேகம் வலுத்து கொண்டு தான் போகுது. ஒவ்வொரு நாளும் இந்த படிப்பை பற்றியான விளக்கம் அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் முழுமையான விளக்கம் கொடுத்த உங்களின் இருவரின் வருகைக்கும் வழிகாட்டுதலுக்கும் மிக்க நன்றி. பட்டய கணக்காளர் ஆவது எப்படி, இந்த படிப்பின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில மாயைகளை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.